அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினத்தில் வந்து நிறைய செய்திகள் இருக்கு. ஒரு வாரம் வரலன்னா நிறைய செய்திகள் தான் செய்யும். ஆன்மீக பயணமா அப்படியே. அதாவது இன்றைய தினம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட உச்ச நட்சத்திரத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த தினம். எல்லா அரசியல் தலைவரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாட்டை சார்பா உண்மையிலே வந்து 75வது பிறந்த நாளை வந்து ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கொண்டாடுறாங்க. 75 வயது வரைக்கும் அவரை போல ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு பெரிய வரம் தான். நாமெல்லாம் வந்து அந்த வயசில் அவரை போல் ஆக்டிவாக இருப்போமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் அவர் கடந்து 75 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு. 75 வயசில் வந்து நிறைய பெரிய மனிதர்கள் இருக்காங்க ஊருக்குள்ளே. ஆனால் அந்த 75 வயசுலையும் இன்னைக்கு ஜெயிலர் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு தளத்தில் ஹைதராபாத்தில் அவர் கேக் வெட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒர்க்கில் இருந்து கேக் வெட்டிட்டு இருக்காரு. நம்ம பிறந்த நாள்லாம் வந்து வீட்டோட இருக்கணும், ஃபேமிலியோட இருக்கணும், லீவ் போட்டு டூர் போகணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு ஆக்டிவாக காலத்துல 75 வயசில் அவர் தன்னுடைய வேலையில் தான் இருக்காரு. அந்த பிறந்த நாளில் கூட வந்து அதை கட் பண்ணிட்டு வரணும், டூர் போகணும் அப்படிலாம் அவர் நினைக்கல. டெடிகேஷன் தான் அவர் இந்த அளவுக்கு. அதுதான் அவரை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவரை ஏங்க வைக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களுடைய 75வது பிறந்த நாள், இன்னொன்று திரைத்துறைக்கு அவர் வந்து 50 ஆண்டுகள், இன்னொன்று படையப்பா வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு 25 ஆண்டுகள் கழித்து 25 மொத்தம் 25 ஆண்டுகள் கழித்து படையப்பா வந்து ரிலீஸ் ஆகுது. அவருக்கு வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கலாம் தாண்டி இந்த இந்த படையப்பா ரிலீஸ்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. 99 நினைக்கிறேன், ஏப்ரல் மாதம் அந்த அந்த ஸ்கூல் லீவில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து வேன் வச்சு பிடிச்சி அந்த பஸ்ஸுக்கு படம் பார்க்க போனாங்க. அது பொதுவாக திருவிழாவுக்கு வந்து வேனில் பற்றி பிடிச்சி போவாங்க. கட்சி கூட்டங்களுக்கு இப்போ வந்து டாடா ஏஸில் மக்களை ஏற்றிட்டு போகிறாங்க. தேர்தலில் கூட ஓட்டு போடுறதுக்கு போவாங்க. ஆனால் ஒரு படம் பார்க்குறதுக்கு வந்து வேன் பிடிச்சி போகிறது, ஒரு படம் பார்க்குறதுக்கு மொத்த பேர் 40 பேர் கூட்டு எல்லாம் ஆளுக்கு வந்து இது பணம் போட்டு ஒருத்தர் தானே டிக்கெட் எடுப்பார், எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அப்படி வந்து அந்த படத்தை பார்க்க போய் அந்த படம் பார்த்துட்டு வந்து அந்த கதையை சொன்னாங்க. அப்போ நான் படம் பார்க்க போகிறேன். சரி, படம் பார்க்குற அளவுக்கான வசதியெலாம் நம்ம வீட்டில் கிடையாது வச்சுக்கோங்களேன். அது அன்னைக்கு 10 ரூபாய் 20 ரூபா டிக்கெட்டு, அந்த ஆடம்பரம் கூட பெருசாக கிடையாது. முதல் நாள் முதல் காட்சியோ இல்லை அந்த மாதிரி. அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு வந்து என் மாப்பிள்ளைக்கு வந்து கதை சொன்னான். நம்பின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு முக்கியமான பொறுப்பில் அரசு துறையில் பணி செய்கிறாரு. அவர் வந்து கதை சொன்னாப்புல. அப்போ எங்கள் ஊரில் ஒரு மாமா ஒருத்தர் உண்டு. அவர் வந்து மாமா வந்து என்ன சொன்னாப்புல, அந்த படம் பார்த்தியா அப்படின்னு கேட்டாப்புல. அவன்கிட்ட கேட்குறாப்புல. உடனே சொன்னால் படம் பார்த்துட்டேன். எங்கே படம் பார்த்தேன், எந்த தேட்டரில் பார்த்தேன், நான் பேரன் பிளாஸில் பார்த்தேன் அப்படிங்கிறான். பேரன் பிளாஸ்லையா, முதல் சீன் சொல்லு. உடனே இவன் வந்து இவனுக்கு 8வது தான் படிக்கிறான். எல்லாம் நாங்கள் 8th படிக்கும் போது படம் 8th முடிச்சு 9th போகிறோம். உடனே சொல்கிறான், எழுத்து போடல தான் ஆரம்பிச்சோம் முதல் காட்சியை. எனக்கு இன்னைக்கும் படையப்பானாலே அவன் கதை சொன்னதும் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் வந்து நான் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதில் வந்து அதாவது படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவன் சொன்ன கதையை வச்சு இந்த படம் எப்படி இருக்குன்னு நானாக ஒரு கற்பனை பண்ணிட்டேன். இமேஜினேஷன் இல்லை. அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துன்னு வைங்க. ஸோ அப்போ அந்த படம் வந்து நம்முடைய அந்த சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு டீனேஜ் பருவத்தில் உள்ள ஒரு படம். ரஜினியோடைய கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை அந்த படத்தை வந்து திரை கட்டிலாம் படம் போடுவாங்க நம்ம ஊரில். அப்படி திரை கட்டி போடும்போதெல்லாம் பார்த்துருக்குறேன். வந்து இப்பவும் அந்த படத்தை பார்த்தா கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த படம் இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். இப்பவும் பார்க்கும்போது அந்த படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து இந்த காலத்துக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்காரு. இன்னொன்று, ரஜினி அன்னைக்கே அந்த படத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆக்டிவாக இருந்தாரோ இன்னைக்கும் அதே ஆக்டிவாக இருக்காரு. அதுதான் பெரிய ஆச்சரியம். குழந்தைங்களுக்கு பிடிக்குது. 3 தலைமுறை கவர்பட்டப்ப அபூர்வ ராகங்கள் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சுன்னா யாரும் நம்ப மாட்டான். அபூர்வ ராகங்கள் வந்து அதுக்கு இடையில வந்து பல படங்கள் வந்து நம்ம தலைமுறையை கவர் பண்ணி இப்போ அடுத்த தலைமுறை என்னுடைய பிள்ளைகள் தலைமுறையும் ரஜினிகாந்த்னா தெரியும். இப்போ கூலி படத்தில் நடிச்ச மூலமாக தெரிய வரும். 3 தலைமுறையை வந்து ஒருத்தர் கவர் பண்ணிக்காரு. அந்த 3 தலைமுறையும் வெற்றிகரமாக இருக்காரு. இப்போ நீங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக 3 தலைமுறையாக நிறைய பேர் நடிக்கிறாங்க. துணை நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க. 50 வருஷம் 60 வருஷம் சினிமாவில் நடித்த ஆளுகளும் இன்னும் நடிச்சு தான் இருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் 3 தலைமுறையா உச்ச நட்சத்திரமாகவே ஒரு கதையின் நாயகனாகவே ஒருத்தர் இருப்பது என்பது அரிதினும் அரிது. இப்போ இந்தியாவில் இப்போ அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டாக போயிட்டார். அவர் வந்து இன்னும் வந்து ஹீரோ மட்டும் இல்லை, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து தகுதியான ஆள். ஏன்னா சிறந்த நடிப்பு கொடுக்க வேண்டியவர். ஆனால் என்னன்னா ப்ரொடியூசரை பார்க்குறாரு. அவர் தன்னை நம்பி பணம் போடுறவங்க எந்த விதத்துலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஜனரஞ்சகமான படம். ரஜினிகாந்த் அவர்களே தனக்கு பிடிச்ச படமாக இன்னைக்கு வரைக்கும் சொல்றது வந்து முள்ளும் மலரும் தான். முள்ளும் மலரில் வந்து ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பு என்பது வேற லெவல் இருக்கும், ஸ்டைல் இருக்கும். அதை தாண்டி வந்து உணர்வுகளை வந்து அப்படியே கடத்துவார். அப்போ மகேந்திரனை போல சரியான இயக்குநர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாய்க்கலை. சொல்லப்போனால்
கதை நல்ல கதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சிக்கிச்சு அப்படின்னா மிகச்சிறந்த நடிப்பை கொடுப்பார். ஏன்னா அவர் வெறும் ஸ்டைலாக மட்டும் தான் பார்க்கப்பட்டிருக்காரு, ஸ்டைலாக மட்டும் தான் கொண்டாடப்பட்டிருக்காரு. ரஜினிகாந்த் தான் சீரட்டு தூக்கி போடுவார், ஸ்பீடாக நடப்பார், இப்படி ஸ்டைல் இது பண்ணுவார், அப்படி இது பண்ணுவார், அது ஒரு சவுண்டு போடுவாங்க, அப்படி மட்டும் கிடையாது. நீங்கள் முள்ளும் மரமும் 6லிருந்து 60 வரை படம் இருக்குது. சரியான அந்த படத்தை ஒரு நாள் தனியாக உட்காந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 காட்சியில் அழுதுட்டேன். நம்மளை தேர்த்த முடியாது அதெல்லாம். ஒரு சாதாரண ஒருத்தன் ஒரு பேப்பர் கடையில் வேலை பார்ப்பான்னு நினைக்கிறேன். அவன் வந்து அப்படி டிராவல் ஆகி அவன் எழுத்தாளராக மாறுறான். அதான் அந்த படத்தினுடைய ஒருத்தனுடைய பயோபில். தொழிலாளி எப்படி வந்து எழுத்தாளராக மாறுறான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை. அது அப்படியே எவால்யூட் ஆகி போகும். அது குடும்ப சிக்கல், அவங்க அண்ணன் தம்பியோட துரோகம், அப்புறம் தங்கச்சி பாசம், மனைவி சென்டிமெண்ட், இது அப்படிலாம் கொண்டு போய் கடைசியில் யாருமே இல்லாமல் தனியாக உட்காந்து அவர் இறந்து போகிறது. அது வந்து பயங்கரமாக இருக்கும். ஒரு புத்தகம் படித்த மாதிரி இருக்கும். ஒரு நாவலை படிச்சு முடிச்ச மாதிரி. அவரோட ஆகச்சிறந்த நடிப்பு அந்த படம் தான் சொல்லுவாங்க. 6லிருந்து 60 வரை. அது மாதிரி என்னுடைய நடிப்புல வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து இயக்குனர்கள் என்ன கேட்குறாங்க, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு டேரக்டர் ஆர்டிஸ்ட். இப்படி கடைசியாக பார்த்தீங்கன்னா வேட்டையின் கொண்டும் அதில் ஸ்டைல் இருக்கும். ஆனால் ஞானவேல் அவர்கள் என்ன கேட்டாரோ அதை அப்படியே கொடுத்துருவாரு. இப்போ கூலி படத்தில் வந்து லோகேஷ் கண்ணா அவர் எதுலையுமே இன்டர்ஃபியர் ஆக கிடையாது. உள்ள நுழைச்சி இதை மாற்று, இந்த காட்சியை மாற்று, இந்த சீனை மாற்று, எனக்கு அப்படி பில்டப் போய் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதாவது ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் சாங் வச்சு அவர் அறிமுகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் அவர் உடைக்க ஆரம்பிச்சுக்கார் பல படங்களில். அந்த படத்திற்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய கலை பயணத்தில் கலை ஆர்வத்தை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்தாகவே ஐயா ரஜினிகாந்த் இருந்திருக்காங்க. அரசியல் ரீதியாக அவர் மீது நம்ம கடுமையான விமர்சனம் வச்சுருக்கோம். நானே வச்சுருக்கேன், பல்வேறு மேடைகளில் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அது அரசியல் ரீதியான விமர்சனம் மட்டும்தான். ஒரு ரஜினிகாந்த் என்கிற நடிகர் மீது நமக்கு எந்த மதிப்பு உண்டு. இன்னொன்று மனிதனாக நீங்கள் இப்போ சமீப காலங்களில் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நிறைய நண்பர்கள், நிறைய தெரிந்தவர்கள்லாம் சொல்லும்போது அவர் வந்து ஒரு குட் லிசனர். இப்போ நீங்கள் யாரை பார்த்தாலும், இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு ஏர்போர்ட்லேயோ இல்லை வந்து ஒரு படப்பிடிப்பு தளத்துலையோ இல்லை எங்கே போய் பார்த்தாலும் நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களை பேச விட்றோம். யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்ணா எப்படி கண்ணா இருக்கு, சட்டை கண்ணா நல்லா இருக்கியா கண்ணா அப்படின்னு சொல்லி பேச விட்டு வரோம். பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீங்கள் அவருக்கு தெரிஞ்ச மேட்டரே அவர் அந்த புத்தகத்தை கூட அவர் படிச்சிருக்கலாம், முழுசாக படிச்சிருப்பாரு. நிறைய புத்தகம் படிக்கக்கூடிய, ஆழ்ந்து படிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு சொல்கிறாங்க அவரை. அப்படி புத்தகம் அந்த புத்தகத்தை படிச்சிருந்தாலும் கூட நீங்கள் அந்த புத்தகத்தை பற்றி விவரிக்கிறேன்னா உட்காந்து கேட்பாரு. நம்மளாம் அந்த படம் தெரியுங்க, அந்த படத்தை நான் பார்த்துட்டேன், நீங்கள் ஒரு படத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க மாம்சம், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதை நான் பார்த்தேன் மாம்சம், அதெல்லாம் அப்பயே பார்த்தேன். இல்லை ஒரு புத்தகத்தை பற்றி பொன்னியின் செல்வனை பற்றி நீங்கள் பேசுறீங்க, அதை நான் எப்போ படித்தேன் மாம்சு அப்படிமே. நீங்கள் மாம்சு இந்த மாமல்லபுரம் போயிட்டீங்களா, அந்த சிற்பம், அதெல்லாம் நான் பல தடவை போயிட்டேன் நம்ம அப்படி சொல்லுவோம்ல. ஆனால் அவர் போய்ட்டு சார் மாமல்லபுரத்தில் அந்த யானை சிற்பம், ஓ அப்படியா சூப்பர், அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு. அதாவது அவங்க வந்து பேச விட்டு கேட்கறது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி இருக்குங்கிறது மனிதர்களை படிப்பது. அதனால தான் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக அவர் வந்து எளிதாக ரசிகர்களோ மற்ற யாரோ வந்து அவருடைய உயரத்துக்கு அணுக முடியாது. ஆனால் நீங்கள் மற்ற தளங்களில் பாருங்கள், அவர் எந்த விதமான ஈகோவையும் தனக்குள்ளே வச்சுக்க முடியாது. நான் வந்து பெரிய ஆள், நான் வந்து சூப்பர் ஸ்டாரு, நான் வந்து தமிழ்நாட்டிலே உச்ச நட்சத்திரம், இன்றைக்கி நான் வந்து 150 கோடி படம் வாங்குறேன், என் கேரியரோட உச்சத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அந்த ஈகோவை மண்டைக்குள்ள ஏற்றிக்கிட்டே கிடையாது. தான் பெரியாள் அப்படிங்கிற ஈகோவே அவருக்கு எப்போதும் இருந்ததில்லை. அதனால தான் இமயமலைக்கு சர்வசாதாரணமாக இங்கே படத்தில் எல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. வீட்டு வாசலில் 200 பேருக்கு தலைவா வா தலைவான்னு காத்திருப்பாங்க. அவர் குச்சத்துக்கிட்டு இமயமலைக்கு போவாப்புல. இயல்பை எப்படி இருப்பார் அப்படியே போவார், விக்கெல்லாம் வைக்க மாட்டார். ஆமாம்மா, சாதாரண திரும்பி பார்த்து திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போனாருங்க. இப்போ தாங்க கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் வந்து ரஜினிகாந்த், அதாவது அவர் தனக்கு பில்டப் கொடுக்குறது, தனக்கு ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுறது, தான் வர்றதை ஆட்கள்கிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு அப்படி. ஆனால் அவர் வந்தாலும் கூட்டம் வரும், அவர் வந்தாலும் ஒரு பெரிய மாஸ் ஒன்று அவர் வர்றது தெரிஞ்சா. ஆனால் அப்படிலாம் வந்து தன் ரசிகர்கள் பணத்தை இழந்துடக்கூடாது, அரசியலுக்கு வந்து நான் பணம் செலவு பண்ண போகிறது இல்லை, தன் ரசிகர்கள் பணத்தை செலவு பண்ணி அவங்க வாழ்க்கை வீணாகக்கூடாது. கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளாக நான் அரசியல் வருவன் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அப்படி நம்பிக்கிட்டு இருக்கணும், நான் ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற அந்த புள்ளியில் நம்மை போன்றவர்களும் தொடர்ச்சியாக நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற கோட்பாடை சரியாக சொன்னோம். அதன் அடிப்படையில் அவரும் அதை உள்ளுணர்ந்து கொண்டு அந்த அரசியலிருந்து விலகி தன்னுடைய திரைப்பயணத்தில் இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செஞ்சுட்டு போனோம், நான் கடைசி வரைக்கும் நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன், கூட்டு என்டர்டைன்மெண்ட் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறார். இன்னும் பல படங்களை இன்னொன்று கடைசியாக உள்ள படங்களை பார்க்கும்போது சமூகம் சார்ந்த படங்களை அவர் நடிக்க ஆரம்பிச்சார். குறிப்பாக
வேட்டையெல்லாம் ஆகச்சிறந்த படம். போலி என்கவுண்டர் குறித்த ஒரு பெரிய பார்வையை வந்து விரிவடை செய்து அதையெல்லாம் ரஜினிகாந்த் போன்ற நடிக்கும்போது அது பெரிய லெவலில் போய் சேருது. அப்போ இன்னும் சமூகம் சார்ந்த மக்கள் பிரச்சனைகளை வந்து இப்போ நடிக்கக்கூடிய படங்கள் இருக்கணும். மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை இயக்கணும். ரஞ்சித் அவர்கள் வந்து இயக்குனாங்க, மாரி செல்வராஜ் போன்றவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை இயக்கும்போது அதனுடைய வீச்சே வேற மாதிரி. கண்டிப்பா நீங்கள் வந்து இந்த சமூக நீதி களங்களில், சாதி ஒழிப்பு களங்களில் ரஜினிகாந்த் போன்றவர்கள் வந்து அந்த குரலை ஆங்காரமாக பதிவு பண்ணும்போது அது எளிய மனிதர்களையும் பாமர மனிதர்களையும் ஏலேருந்து சி வரைக்கும் எல்லாரையும் போய் சேருது. அப்போ அது போல கதைகளை தேர்ந்தெடுத்து ரஞ்சித் படத்தில் நடிச்சாரு, கபாலி படத்தில் சொல்லுவார், நான் கோட்டு ஷூட் போட வேண்டாம், கால் மேலே கால் போட்டு உட்கார வேண்டாம், அது வந்து மனக்கு பதியுதில்லை நமக்கு, இது அம்பேத்கரோட வரிகளாச்சே அப்படின்ட்டு. அப்போ அது மாதிரி மாரி செல்வராஜோட படத்தில் நடித்தாலும் இன்னும் நல்லா கண்டிப்பாக அது போல மாரி செல்வராஜ் மட்டும் இல்லை, அது போல நல்ல சமூகம் சார்ந்த படங்களை இயக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களும் வாய்ப்பு கொடுக்கணும். அவங்களும் நல்ல கதைகளை ரஜினிகாந்த் அவர்களுக்காக இயக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நல்ல வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்தோட ஏதோ ஒரு படத்தில் இன்ஸ்பயர் ஆயிருப்போம். நான் பாபா. ஆமாம், எனக்கு வந்து படையப்பா படம் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்ததுனால சொல்லலை, உண்மையிலே பிடிக்கும். காரணம் அதில் படம் வர, அதில் ஒரு பாட்டு வரும், கிட்டத்தட்ட எப்படி வச்சாலும் நான் ஒரு 500 தடவை கேட்டிருப்பேன். எந்த பாடல் அது? வெற்றி கொடி கட்டுன்னு ஒரு பாட்டு உண்டு, ஐயா கவிப்பேரசு வைரமுத்தோட வரிகளில். எப்படி வச்சாலும் நான் ஒரு 500 தடவை அந்த பாட்டை கேட்டிருப்பேன். இப்போ ஜிம்மில் போனால் எல்லாரும் வந்து என்ன பாடி, நான் ஜிம்முக்கு நம்ம ஜிம் சாங்கே வேற மாதிரி இருக்கும். ஒன்று மாரியம்மா பாட்டு இருக்கும், வேப்பிலை அந்த மாதிரி போவேன். இல்லை திடீர்னு இந்த மாதிரி பாட்டு கேட்க ஆரம்பிச்சுடுவேன். அதில் வந்து இந்த பாட்டு வந்து வெற்றி கொடி கட்டு பகைவரை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா அப்படின்னு அந்த பாட்டு வரும். அது கேட்கும் போதெல்லாம் ஒரு 10 கிலோ தம்பிள்ஸை போடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி நரம்பு ஏற மாதிரி வெறிய ஆரம்பிச்சோம். உடனே ட்ரெட்மில்ல ஓடும் போதில் அந்த பாட்டை கேட்டு போனால் கூட ஒரு 5ல் வைக்கிறது 8ல் போகலாம், 8ல் வைக்கிறது 10ல் போகலாம், ஒரு வேகத்தை ஏற்றலாம். அந்த மாதிரி அந்த பாட்டு பயங்கர எனர்ஜியாக இருக்கும். அது காணொலியாக பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அந்த பாட்டில் வருவார்ல, அதை பார்க்கும்போது கை தட்டும் ஒளிபட்டு நீ விடும் ஒற்றி துளிபட்டு பாறைகள் ரெட்டைப்பட விட்டு உடைவிடும் படையப்பா, ஐயோ ஏறவன் கொளுத்து எடுத்துருப்பாப்புல, வைரமுத்து வரி எல்லாமே அப்படி, அதாவது சாதாரணமாக துவண்டு கிடக்கிறவனையும் பார்த்துக்கலாம்டா, அடிப்போம்டா, ஏறி அடிப்போம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பாட்டு அந்த பாட்டு. இப்போ நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. அது மாதிரி எல்லா பாட்டுமே ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக தான் இருக்கும். ரஜினிகாந்துடைய பெரும்பாலான படங்களில் கமர்ஷியல் பாட்டு இருக்கும், காதல் பாடல் இருக்கும். அதில் ஒவ்வொரு படத்துலையுமே ஏதாவது ஒரு வகையில் வந்து அன்னைக்கு வந்து வாலி வைரமுத்து 2 பேரும் வந்து அவருக்காக வந்து அவ்வளவு எழுதினாங்க. ஒவ்வொரு படத்துலையும் அந்த அறிமுக பாடல் இருக்கும் பாருங்க, அந்த அறிமுக பாடலே ஒரு தத்துவ பாடல் தான். இன்னைக்கு இது எங்க தத்துவ பாடல் வருது, 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டு சேர்த்து அடிக்கின்றாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து அறிமுக பாடலுங்கிறது ஒரு தத்துவ பாடலாக இருக்கும், அது பயங்கர மோட்டிவேஷனல் சாங்காக இருக்கும். அதை வந்து ரஜினிகாந்த் ஒவ்வொரு படத்துலையும் வந்து அனுமதிச்சாரு, எழுதினாரு. அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அவர் அரசியலுக்கு அழைப்பது போல கூட பாட்டில் கூட அரசியலுக்கான அழைப்புகள்லாம் இருக்கும். இந்த நாளில் அவருடைய ரசிகர்களோடு சேர்ந்து நம்மளும் சாட்டையின் சார்பாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்ததா தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி இருந்தார், அவருக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க. இந்த டிஜிபி நியமனத்தில் என்ன நடக்குது, ஏன் இவ்வளவு குளறுபடி தாமதம் எல்லாம்? தமிழ்நாடு அரசு அமைஞ்ச உடனே தமிழ்நாடு அரசு பண்ண முதல் வேலை மரியாதைக்குரிய ஐபிஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஐயா சைலேந்திர பாபு அவர்களை டிஜிபியாக நியமனம் பண்ணது. இறையன்பு அவர்களை வந்து தலைமைச் செயலராக போட்டது. இந்த 2ம் போட்ட உடனே எல்லாருமே நினைச்சாங்கன்னா, திமுக நல்லாச்சு கொடுக்க போறாங்க போல. 2 பேரும் நேர்மையான அதிகாரியை போட்டிருக்காங்க. சைலேந்திர பாபு ஐபிஎஸ் கோயம்புத்தூர் இருக்கும்போதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமைக்கே வந்து என்கவுண்டர் போட்டவர், அவர் வந்து ஃபயரான ஆளு, அவரை போட்டிருக்காங்க, வெளுத்தெடுப்பாரு அப்படின்னு ஒரு பக்கம். இறையன்பு நேர்மையினுடைய சிகரம், தலைமைச் செயலர் அப்படிங்கும்போது 2 பேருமே வந்து சிறப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் 2 பேருடைய கைகளும் கட்டப்பட்டுச்சு. 2 பேருமே நல்லவங்க, நேர்மையானவர்கள், அந்தந்த துறையில் கைகள் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு வந்து சங்கர் ஜிவால் அவர்கள் தமிழ்நாட்டுடைய டிஜிபியாக வந்தார். அவர் ஆகஸ்ட் மாதத்தோட ஓய்வு பெறாரு. பொதுவாக இந்த டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு வரையறையை சொல்லியிருக்காங்க. எப்போனா 2006 பிரகாஷ்குமார் சிங் வெர்சஸ் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போகுது. அந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை, கிட்டத்தட்ட 7 வழிகாட்டு நெறிமுறைகளை ஒவ்வொரு மாநில அரசுக்கும் வழங்கியிருக்காங்க. ஒரு டிஜிபி வந்து ஓய்வு பெற போறாருன்னா 3 மாதத்துக்கு முன்பாகவே மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாநில அரசு எங்களுக்கான டிஜிபிக்கான பரிந்துரை கொடுப்பீங்க. ஏன்னா இது மத்திய அரசு தான் பரிந்துரை, யூபிஎஸ்சி தான் பரிந்துரை பண்ணணும். அப்போ உங்க 3 பேரை பரிந்துரைப்பாங்க, 3 கேடரை. அந்த 3 கேடர் எப்படி இருக்கணும்னா 2 ஆண்டுகள் பதவி காலம் இருக்கக்கூடிய கேடரா இருக்கணும். 56 வயசு இருக்கணும் அவங்களுக்கு, 2 வருஷம் இருக்கணும். அப்படிப்பட்ட கேடர்ஸ் தான் அவங்க வந்து
பரிந்துரை பண்ணுவாங்க. அந்த 3 பரிந்துரைகளை ஒருவரை தமிழ்நாடு அரசு, அதாவது எந்த மாநில அரசோ அவங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன்ல ஒண்ணு தேர்ந்தெடுக்கலாம். இப்போ ஆகஸ்ட் மாதம் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து பதவி காலம் முடியுது. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், மே மாதமே இவங்களுக்கான பரிந்துரை அனுப்பிச்சிருக்கணும். அனுப்பலை. ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் அக்டோபர் மாதம் தான், ஒரு மாதம் கழித்து தான் பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் வந்து போறார். அது பொறுப்பு டிஜிபி தான். அவர் வந்து டிஜிபியா நியமனம் செய்யப்படலை. ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை, மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய பாதுகாப்பை எல்லாவற்றையும் தீர்மானிப்பு யாருன்னா டிஜிபி. நீங்க தொடர்ச்சியா இங்க பாலியல் வன்கொடுமை நடக்குது, கஞ்சா பிடிபடுது. அதே போல கோயம்புத்தூர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா பெண் வன்கொடுமைகள் தொடங்கி இந்த ஆன்லைன் ஆப் மூலியமாக நிறைய பெண்கள் வரவழைக்கப்பட்டு அவங்க இது பண்ணப்படுறாங்க. தமிழ்நாடு முழுக்க திருட்டு கண்ணாப்படம் இருக்குது. கோவிலில் ஒரு உடச்சி பூசாரியை கொண்டுட்டு போகிறாங்க. சர்வசாதாரணமாக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து மேலோங்கி நிற்குது. பார்களில், சென்னை போன்ற நகரங்களில் ஹைடெக் இந்த ஹெராயின், மெத்தபெட்டமைன், சூடோபெட்டமைன் போன்ற ஐஸ் மித்து, கிறிஸ்டல் மித்து, இது போன்ற என்னென்னமோ பேர், ஆமாம்மா, ஸ்டாம்பு அது இதுன்னு சொல்லி எல்லாம் பயன்படுத்தப்படுது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய டிஜிபி வந்து பொறுப்பு டிஜிபி அப்படிங்கும் போது 2 மாதம் வெங்கட்ராமன் அவர்கள் ஏதாவது ஒரு ப்ரெஸ்ஸையோ இல்லை ஏதாவது ஒரு செய்தி குறிப்போ ஏதாவது பார்த்துருக்காங்க, எல்லாரும் பொறுப்பு டிஜிபி. இப்போ அமலாக்கத்துறை வந்து திரு KN நேரு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து கிட்டத்தட்ட 250 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை அனுப்பி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல 1020 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்காரு, அவர் மீது FIR போடுங்கன்னு சொல்லி பொறுப்பு டிஜிபியார் கூட வெங்கட்ராமனுக்கு கடிதம் அனுப்புறாங்க. மொத்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்கிறாங்க. 250 பக்கம். அவர் வந்து அன்னைக்கு மறுநாளே அவருக்கு வந்து உடல்நிலை செல்லாம போது, இயற்கையாகவே உடல்நிலை செல்லாம போது, உண்மையிலே உடல்நிலை செல்லாம போது அவருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரியோ இல்லை வந்து ஆஞ்சியோ பண்ணுறதுக்காக தனியார் மருத்துவமனை சேர்க்க போறாரு. இப்போ அவர் 15 நாட்கள் விடுமுறை. இந்த 15 நாள் விடுமுறைக்காக பொறுப்பு டிஜிபிக்கு பதிலாக இன்னொரு பொறுப்பு டிஜிபி அபய்குமார் சிங் அவர்களை வந்து தமிழ்நாடு அரசு நியமனம் பண்ணிருக்கு. நான் கேட்குறேன், தமிழ்நாடு அரசுக்கு UPSC, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையம் கிட்டத்தட்ட 5 டிஜிபிக்களுக்கான பரிந்துரையை அனுப்பிச்சிருக்காங்க. அது குறிப்பாக சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய சென்னையினுடைய கமிஷனராக இருந்தவர், ரொம்ப நல்ல மனுஷன்னு பேர் எடுத்தவர். அதே போல் வந்து வன்னிய பெருமாள் அவர்கள், அப்புறம் வந்து சீமா அகர்வால் அவர்கள், அப்புறம் வந்து ராஜீவ்குமார் அவர்கள், இப்படி உள்ளிட்ட 5 பேரை பரிந்துரை பண்ணுறாங்க. இவங்களை எங்களுக்கு இப்போ வந்து எடுத்துக்கொள்ள முடியாது, இவங்க மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து இவங்களை ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியாது, எங்களுக்கு வேற ஆள் வேணும். அப்போ அதனால் எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இந்த தேர்தலை எதிர்கொள்ள இவங்களுக்கு வேண்டப்பட்ட யாரோ ஒருவரை டிஜிபியா நியமிக்கிறதுக்காகத்தான் இப்படி பொறுப்பு டிஜிபியா போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இவர் தற்காலிகம் தான், இவர் பொறுப்பு டிஜிபிக்கு பதில் ஒருவேளை வெங்கட்ராமன் அவர்கள் மீண்டும் பணிக்கு வந்தாலும் கூட ஜனவரிக்கு பிறகு இன்னொருத்தர் நியமிக்க போறாங்க, அவரையும் பொறுப்பாக தான் போட போறாங்க. அப்போ இவங்க வேண்டப்பட்ட ஆளை வச்சு இந்த தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு சாதகமாக போட்டுக்கிறது, தங்களுக்கு சாதகமாக இருக்கணும். டிஜிபின்னு போடும்போது அது அவருடைய டியூட்டி பவர் அதிகமாயிருது, அவருடைய வேலை அதிகமாயிருது. பொறுப்பு டிஜிபின்னா இவங்களுக்கு தேவைப்பட்ட அதிகாரிகளை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ தமிழ்நாடு அரசு தனக்கு ஃபேவரான அதிகாரியை டிஜிபியாக வர வைக்கிறோம், இல்லைன்னா இந்த ஆட்சி முடிவு வரைக்கும் பொறுப்பு டிஜிபி வச்சு ஒப்பேத்திட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு வேற யாரும் நியமிச்சுக்கலாம். அப்போ இதுக்கு பின்னாடி வந்து முழுக்க இந்த தேர்தலை குறி வச்சு திமுக இயங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு மாநில அரசு, நல்ல அரசு, எந்த விதமான தவறும் செய்யலை அப்படின்னா முதல்ல ஒரு அதிகாரியை நியமிக்கணும். இது ஆட்சியே முதல்ல அதிகாரிகளுடைய ஆட்சியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் தாண்டி அதிகாரி நியமிக்கிறதுலே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யலை, கொடுத்த வாக்குறுதியை செய்யலாங்க தாண்டி ஒரு அதிகாரி நியமிக்கையில் திமுக இவ்வளவு குழப்பமும் தயக்கமும் இவ்வளவு சுணக்கமும் இருக்குது அப்படின்னா இந்த ஆட்சியை உண்மையிலே யார் நடத்துகிறா அப்படிங்கிற கேள்வி இப்போது இருந்திருக்கு. ஆட்சியாளர்கள் சர்வாதிகாரியாக இருக்கும்போது அதிகாரிகள் அப்படி தான் இருக்கும் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு பேப்பரை புரட்டினோம்னா ஒரு பக்கத்துலையும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை இது மட்டும்தான் இருக்குது. வேற செய்திகளே தேட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி நியமனத்தில் இந்த அளவுக்கு ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம். அடுத்ததாக ஒரு செய்தி, தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த 3 தொகுதிகளில் நிற்க போகிறாரு. அவர் சொன்ன மாதிரி மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு அந்த மாதிரி கிடையாது, ஒரு 3 தொகுதியோட பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதாவது மதுரை மேற்கு, திருவாடானை, திருச்சி கிழக்கு. இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தகவல் தெரியுங்கிறது எனக்கு தெரியும், அவர் எங்கே நிற்க போகிறாருன்னு. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எங்கே நிற்க போகிறாரு அப்படிங்கிறத தாண்டி திருச்சி கிழக்கை வந்து விஜய் அவர்கள் குறிவிக்கிறாரு அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். நான் முதல்ல நான் தான் அதை வந்து வெளியே சொல்லியிருந்தேன். ஏன்னா திருச்சி கிழக்கில் அவர் சார்ந்த சமூக மக்கள், தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைகள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில். இது வெளிப்படையாக பேசலாம். திமுக இனிகோ இருதயராஜ் கூட, ஆமாம், அவர் வந்து அதே சமூகத்தை சார்ந்தவர், அவர் கிறிஸ்தவ மக்களுக்காக இயங்கக்கூடியவர், அமைப்புகள்லாம் வச்சிருக்காரு. அதனால அவர் அந்த தொகுதியில் நின்றாரு, வென்றாரு. அப்போ அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து இன்னொன்று சின்ன தொகுதி,
நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி நமக்கு நல்லா தெரியும், திருச்சி சந்து முந்து எல்லாம் தெரியும் நமக்கு. திருச்சி நீதிமன்றத்தில் ஆரம்பித்து அந்த பாலக்கரை அங்கே வந்து சாயந்தரம் ஜஸ்ட் ஒரு மணி நேரம் போனால் பால் பண்ண இங்கிட்டு கேட்க நகர் அப்படி முடிச்சு விட்டு போயிடலாம். அப்போ சின்ன பகுதி காலையில் ஆரம்பிச்சோன்னா மாலைக்குள்ளே பிரச்சாரத்தை ஒரு 5 நாள் கவர் பண்ணால் போதும். வெயில் படாது, மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்டு தான். ஆமாம், அழகாக முடிச்சுட்டு போயிடலாம். அதனால தான் அவர் அந்த முதல் கூட்டம் போட்ட அந்த பாலக்கரை பகுதி இருக்கு பாருங்க, அது திருச்சி கிழக்கு தொழில் வருது, மரக்கடை பகுதியில். மரக்கடை பகுதி. இப்போது திருப்பியும் வந்து இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை கூட அவர் திருச்சியில் நடத்த இருப்பதாகவும் ஒரு செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த தொகுதிக்கு உட்பட்டே நடத்த இருப்பதாகவும் ஒரு செய்தி பரவுது. அதனால தான் அவர் சென்டிமெண்ட், எப்போ விஜய் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாரு, ஒரு சென்டிமெண்ட் பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீச்சாலை, விக்கிரவாண்டி, வெற்றி கழகம் எல்லாமே அவர் பேரில் வீண் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது ஒரு சென்டிமெண்ட். எவனோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கிறான் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஜம்பாதிக்கிறதுக்காக சொல்லிவிட்டு போயிருக்கான். அதை நம்பிக்கிட்டு புசியை வச்சிருந்தா கூட நல்லா சொல்லி புசி வீன்னு வருது, அந்த புசிங்கிற பேர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனால வந்து அவருக்கு ஆமாம் அது அவருக்கு பிடிக்கும். ஸோ வந்து அதை கூட வச்சா நல்லது. அது மாதிரி சில சென்டிமெண்ட்ஸாக வச்சிருக்காப்புல. அதே மாதிரி இந்த திருச்சி கிழக்கும் ஒரு சென்டிமெண்ட்டு. திருச்சி திருப்பு முனைம்பாங்கல்ல, திருச்சினாலே திருப்பு முனை அப்படிம்பாங்க. அதனால திருச்சி திருப்பு முனையாக அமையட்டும் அப்படிங்கிறத திருச்சியும் அதனால தன்னுடைய சமூக மக்களுடைய வாக்களை குறிவித்தோம். இங்கே சமூக நீதி பாரு, மதசார்பற்ற எல்லாம் கிடையாது. நீங்க 5 கொள்கை தலைவரை வச்சதே சாதிக்காகத்தாங்கிறது வெளிப்படையா உலகத்துக்கே தெரியும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அந்த கொள்கை தலைவர்களை மாநாட்டுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி விஜய்க்கு தெரியுமா? காமராஜர் தெரிஞ்சிருக்கும், அம்பேத்கர் தெரிஞ்சிருக்கும், அஞ்சலை அம்மாளையோ வேலுநாச்சியாரையோ அப்புறம் இன்னொருத்தர் யாரு அம்பேத்கர் ஈவரா இவங்களை பத்தி எல்லாம் இவரை பத்தி பெரியாரை பத்தி கேள்விப்பட்டிருப்பாரு. உண்மையிலே இவங்க யாரு, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, இவங்களோட வரலாறு என்ன, வேலுநாச்சியோட வரலாறு ஒரு 5 நிமிஷம் 1.5 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு கொள்கை தலைவர் இவங்க இப்படி பண்ணாங்கங்க. முத்துடகநாதர் இறந்த பிறகு கை குழந்தை தூக்கி கொண்டு வெள்ளைக்காரனை எதிர்த்து ஹைதரையோடு உதவி கேட்டு திண்டுக்கல் கோட்டையில் அடக்கம் பண்ணி கோபால் நாயக்கர் உதவி செய்து அதற்கு பிறகு அவங்க 8 வருஷம் படையை திரட்டி மருதுபாண்டியல் மக்களை திரட்டி வந்து படையிட்டு மானாமதுர போரில் வென்று அதுக்கப்புறம் சிவகங்கையை கைப்பற்றினாங்க. சொல்லுங்க. வேலுநாச்சியார் வரலாறு நான் தலைகீழ அப்படி இப்படி எல்லா புத்தகத்தையும் படித்தவன். இல்லை வரலாறு வரைக்கும் போவேனா, அந்த 5 கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டால் அவன் கட்சிக்காரன் ஒருத்தனுக்கும் தெரியல. இதுக்கு புருவா தேவையில்லாம குழப்பம் வந்துடும் புருவாங்கிறாங்க. 5 பேரையும் பிடிக்குங்க, அப்பெல்லாம் தனியாலாம் சொல்ல முடியாது. கர்ம வீரர் காமராஜர் குறித்து தொடர்ச்சியாக விமர்சிக்கப்படுறாங்க. அவருக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்தோம், காமராஜர் சொத்தை வத்தா படிக்க வச்சாரு, காமராஜர் ஆட்சி ஊழலாச்சு, காமராஜர் ஆட்சியில் நாடாருக்கு பண்ணார். உன் கொள்கை தலைவரை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்றாங்க. தாவே காலக்கிற ஒருத்தர் கூட எங்கள் கொள்கை தலைவரை எப்படா பேசுவீங்கன்னு ஒருத்தர் பேசுறாங்க. ஊடகமாக டிபேட்டுக்கு போறவனுக்கு இதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு காமராஜர் முக்கியம் கிடையாது. காமராஜரை வச்சு நாடா சமூக ஓட்டை வாங்கிடலாம், வேலுநாச்சியாரை வச்சு முக்குளத்தோர் ஓட்டை வாங்கிடலாம், அஞ்சலை மாலை வச்சு வன்னியர் ஓட்டை வாங்கிடலாம், அம்பேத்கரை வச்சு ஷெட்யூல் காஸ்ட் மக்களை ஓட்டை வாங்கிடலாம், ஈவேரா வச்சு சோகால்டு முற்போக்கு இந்த திராவிடன்ஸ் நாயுடு நாயக்கர் இந்த ஓட்டை வாங்கிடலாம். இப்படி சமூக மக்களுடைய வாக்கை குறிவைக்க சாதி தலைவர்களைப் போல இவர்களை பயன்படுத்தக்கூடிய இவர் அந்த கிழக்கு தொகுதியில் சாதியை குறி வச்சு நிற்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன இது இருக்குது? நிச்சயமாக சென்னைக்குள்ளே அவருக்கு நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. வாய்ப்பு இல்லை, எந்த தொழில்னாலும் அவர் வந்து வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை குறிவைச்சு அவர் நிற்கிறாரு. தன்னுடைய சமூக மக்களை மட்டும் குறிவைத்து நிற்கக்கூடியவர்கள் இதுவரைக்கும் வென்றதே கிடையாது. அப்படின்னா தமிழ்நாட்டில் சாதிகை தலைவர்கள்லாம் வந்து முதலமைச்சராக இருக்கணும். 2 கோடி வன்னியர் இருக்காங்க, பாமக மட்டும் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஈக்குவலாக 2 கோடி பறையர் இருக்காங்க. அப்போ அந்த திருமாவளவன் தான் சிஎம்மாக இருக்கணும். அப்படி ஒரு சாதிக்குன்னு நிற்கக்கூடியவர்கள் வந்து தமிழ்நாட்டை வெல்ல முடியாது, ஆள முடியாது. நீங்கள் மொத்த பறையரும் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் ஒரு பறையரோ, மொத்த தேவரும் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் ஒரு தேவரோ, மொத்த நாடாரும் ஓட்டு போட்டு ஒரு நாடாரோ, மொத்த கோணாரும் ஓட்டு போட்டு ஒரு கோணாரோ, மொத்த வன்னியரும் ஓட்டு போட்டு ஒரு வன்னியரோ ஜெயிக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டால் தான் ஒரு தமிழரோ இல்லை வேற யாரோ வெல்ல முடியுமே ஒழிய சாதி சார்ந்து நிற்கிறவங்க வென்றதாக சரித்திரமே கிடையாது. அந்த அடிப்படையில் விஜய் தன்னுடைய சமூக மக்களை நம்பி அவர் நின்னாரு அப்படின்னா மற்ற சமூக மக்கள் வந்து வாக்கு செலுத்துவாங்களா அப்படின்னு கேள்விக்கு இன்னொன்று அவருக்கு மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் தனக்கு விழும் நம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த 18 விழுக்காடு மைனாரிட்டி ஓட்டை திமுக நான் பிரிச்சிருவேன், திமுக 18 விழுக்காடு மைனாரிட்டி ஓட்டை பிரிச்சுட்டா திமுக கீழே போயிடும். அப்போ 18 விழுக்காடு ஏன்ட்ட வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ரசிகம் ஓட்டு கொஞ்சம் வரும். அதனால தான் இந்த 28 26 உருட்டுறாங்கல்ல, இந்த 18 சேர்த்தான் சொல்றாங்க. திமுக போறக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸ் 18, இவங்க ரசிகம் ஓட்டெல்லாம் சேர்த்து ஒரு 25 விழுக்காடு எனக்கு இருக்கு, அதனால் நான் எதிர்கட்சி ஆயிடுவேன். மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கும் போது திமுக கீழே போயிடும், அதிமுக பிஜேபி மேலே போயிடும், நான் 2வது வந்துடுவேன், திமுக 3வது போயிடும். இப்போ எதிர்கட்சி நாளைக்கு ஆளுங்கட்சி, இந்த கணக்கில் வர்றாங்க. இந்த கணக்கு இந்த பாண்டியராஜன் படத்தில் வரும். 10,000 20,000 அந்த மாதிரி இவங்களால ஏற்றிக்கிட்டே போகிறானுங்க. மைனாரிட்டி
ஓட்ஸை நீங்கள் குறி வைக்கிறீங்கன்னா பாஜக எதிர்ப்பை வலுவாக கையில் எடுக்கணும். நீ இந்து முன்னணினா நான் வீரத்தமிழர் முன்னணி, உனக்கு ராமர்னா எனக்கு ராவணன், உனக்கு விநாயகர்னா எனக்கு வந்து முருகன், உனக்கு சிவாஜினா எனக்கு புலித்தேவன், உனக்கு ஜெய்காளி ஓம்காளினா எனக்கு என்னுடைய குலதெய்வம் அப்படின்னு எடுத்து முட்டுக்கு முட்டு எதிர்முட்டுன்னு ஒருத்தர் நிற்கிறாரு. நீ இந்துன்னு சொன்ன நான் தமிழன், நீ வந்து இந்துன்னு நான் சைவன் வைணவன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் உனக்கு மகாவீரரா, எனக்கு வந்து வள்ளலாரு, எனக்கு வைகுந்தர், இப்படி ஒருத்தர் வந்து பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுன்னு புரட்சியில் அம்பேத்கர் சொன்னது போல பண்பாட்டு புரட்சிக்காக நீங்கள் வந்து நாம் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் எல்லோருமே தமிழர்கள், அவர்கள் வந்து சைவ வைணவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், முருகன் எங்கள் முப்பாட்டன், கிருஷ்ணன் மாயன் எங்கள் முப்பாட்டன் அப்படிங்கிற கோட்பாட்டை ஒரு முன் வச்சு ஒருத்தர். இதுதான் பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்கக்கூடிய வலுவான ஆயுதம். அதை விட்டுட்டு பாசிச பாஜக, ஒன்றியம், மத்திய அரசு அப்படின்னு பேசினாலே பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு நினைக்கிறது எந்த மாதிரி அரசியல்? எஸ்ஐஆருக்கு வீடியோ போட்ட எஸ்ஐஆர் வீடியோவில் ஒரு வார்த்தை கூட பிஜேபி இல்லை. அங்கே போய் மேடையில் பேசுகிற புதுச்சேரியில் ஒரு வார்த்தை கூட பிஜேபி இல்லை. செப்டம்பர் 27 பிஜேபிங்கிற வார்த்தையை எதுக்காரு? நீங்கள் எப்படி சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் விஜயை நம்புவாங்க? நீ பிஜேபி எதிர்ப்பை வலுவாக தூக்கி அடிச்சு பிஜேபி இருந்து உங்களை பாதுகாப்பேன், பிஜேபி போடக்கூடிய சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி, என்ஐஏ இது எல்லாத்தையும் ஏற்று நான் கடந்து நிற்பேன். என்ஐஏக்கு தமிழ்நாட்டில் அலுவலகம் கொடுத்த ஒரே கட்சி திமுக தான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இது போன்ற சட்டங்களை கடுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு பேசணும்ல. பேசவே மாட்டேன், எதிர்க்கவே மாட்டேன். ஆனால் சிறுபான்மை ஓட்டு மட்டும் எனக்கு வேணும், மைனாரிட்டி எனக்கு ஓட்டு வேணும். கிறிஸ்தவர் என்பதனாலே ஒட்டுமொத்த கிறிஸ்டின்ஸும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். முதல்ல அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு தலைவர்களே அவர் வந்து அந்த 5 கொள்கை தலைவர் வச்சுக்கிறது சாதி பார்த்து தான் வச்சுட்டு அதை கவர் பண்ண பார்க்குறாருன்னு. அது பத்தாது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே எல்லா சமுதாய மக்களும் ஓட்டு போடணும், அதுக்காக தான் ஒரு தலைவராக ஆட் பண்ணி. இப்போ ஜெயலலிதாவை ஆட் பண்ணிட்டாங்கல்ல, ஐயங்கார் ஓட்டை கவர் பண்ணிடலாம், அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடுவார். இந்த தேர்தல் வரைக்கும் அவர் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா கருணாநிதி படத்தையும் பயன்படுத்திக்குவாப்ல. அடுத்து நிச்சயமா பயன்படுத்துவார். ஏங்க அவருக்கு எந்த கொள்கையும் கிடையாதுங்க, அவருக்கு அதை பற்றிலாம் கவலையும் கிடையாது. நீ என்னத்தையோ போட்டுக்கோ, எனக்கு ஓட்டு போடு. திமுகவில் இருக்கிற யாராவது இந்த ஜெயம் படத்துல வில்லன் இருப்பான், சதாவை மேல தூக்கி விட்டு நீ வந்து அவனை காதலிச்சுக்கோ, நீ அவன் கூட புள்ள கூட பத்துக்கோ, ஆனா கல்யாணம் மட்டும் என்னை தான் பண்ணணும். நீ ஜெயலலிதா போட்டா வச்சுக்கோ, நீ எம்ஜிஆர் போட்டா வச்சுக்கோ, நீ அண்ணா போட்டா வச்சுக்கோ, ஆனா ஓட்டை மட்டும் எனக்கு போட்டுரு. ஜெயம்ன்ற படத்தினுடைய வில்லன் தான் விஜய். அடுத்த செய்தி பார்க்கலாம். அதாவது 2011 ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி அடைஞ்சது வந்து செல்லாது அப்படின்னு ஐயா சைதை துரைசாமி அவர்கள் வந்து வழக்கு போட்டிருந்தாரு. அது இந்த ஜனவரி 20ஆம் தேதி 22ஆம் தேதி இறுதிக்கட்ட விசாரணைக்கு வரும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எப்படி பார்க்க? நேற்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு காலமாக ராம வனவாசம் போனதை விட அதிகமாக இந்த வழக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. 2011 கொளத்தூர் தொகுதியில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா சைதை துரைசாமி அவர்களும் அவரை எதிர்த்து போட்டிடுறாங்க. திமுகவில் அதிமுகவில் சைதை துரைசாமி போட்டிடுறாங்க. சொற்ப வாக்கள் வித்தியாசத்தில் அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு ஒட்டுமொத்த திமுகவும் கூப்பில் உட்காந்துருச்சு. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் மாறுறாரு. கிட்டத்தட்ட 21 சீட்டுகளை மட்டுமே திமுக பெற முடிந்தது. திமுக கடுமையான தோல்வியை தழுவுது. அந்த தோல்விக்கான காரணம் என்ன எல்லாருக்குமே தெரியும். குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், ஈழத்தமிழர் படுகொலைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி துணை நின்றது. அந்த தேர்தலை கடுமையாக எதிரொலிச்சது. ஆத்துமணல் கொள்ளை, இருட்டு, திருட்டு, கவுன்சிலர்கள்லாம் குறுநில மன்னர்களாக மாறினாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் வந்து குறுநில ஆற்காடு நவாப்புகளாக மாறினாங்க. அதனால பெரும் தோல்வி தெரிஞ்சு. ஆனால் இவர் அந்த தேர்தலில் 2 பேருக்குமான வாக்கு இடைவெளியே 2763 வாக்கள் தான். இப்போ அவர் 67,600 சொச்சம், 65,500 சொச்சம், மொத்தம் 2763 வாக்கள் வித்தியாசத்தில் சைதை துரைசாமி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் வெல்றாரு. இதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு வலுவான குற்றச்சாட்டுகளை வந்து ஐயா சைதை துரைசாமி வச்சிருக்காரு. சும்மா பொதுவாக வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, ஆதாரபூர்வமா தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்டை வந்து மீறி இருக்காரு. தேர்தலில் எக்ஸஸா பணம், ஒரு தேர்தலில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 30 லட்சம் செலவு பண்ணலாம். இந்த 30 லட்சத்தை தாண்டி அவர் வந்து எக்ஸஸா செலவு பண்ணிருக்காரு. செலவு கணக்குகளை அவர் டேட்டாவா எடுத்துட்டாரு, ஆதாரபூர்வமா அந்த ஆவணங்களை கொடுத்திருக்காரு. அதே போல அதிகாரிகளை செயல்பட விடாம தடுத்தாரு. அதிகார துஷ்பிரயோகம் அதை, ஏன்னா அன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க, திமுக ஆளுங்கட்சியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது எதிர்கட்சியா வர்றாங்க. அப்போ அதிகார துஷ்பிரயோகம், காவல்துறை அதிகாரிகளை செயல்பட விடாம தடுத்தாங்க. தேர்தல் ஆணையர்களை தேர்தல் அதிகாரிகளை செயல்பட விடாம தடுத்தாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமா அடுக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்ல வழக்கு போறாரு 2017. ஆமா, 2011 போறாரு. 11 போட்டது 2011 போட்டு அந்த வழக்கு 2017 என்ன பண்ணுனா
போதிய ஆதாரங்கள்ல எப்படி வந்து நம்ம தஸ்வந்த்னு சொல்லி ஒரு பையனை வந்து போதிய ஆதாரங்கள் விடுதலை பண்ணாங்களோ, இப்போ நடிகை வழக்கில் கூட போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லி கேரளாவில் ஒரு நடிகரை விடுதலை பண்ணுறாங்களோ, அதே போல் போதிய ஆதாரம் இல்லைன்னு கேட்குறாங்க. ஆதாரமாக என்ன கேட்குறாங்கன்னா சிசிடிவி, அந்த வாக்குச்சாவடியினுடைய வாக்கு பெட்டி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் ஆணையம் அந்த இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியல, ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தேர்தல் இவங்க சொல்கிறாங்க. சிசிடிவி வந்து எங்களுக்கு வந்து சரியாக இது ஃபுட்டேஜ் கிடைக்கல அப்படின்னும் சொல்லிடுறாங்க. இந்த ரெண்டையும் சொல்கிறாங்க. உடனே உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறார். உச்சநீதிமன்றத்தில் நீண்ட காலமாக இந்த வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. அப்போ கவாய் தலைமையில் உச்சநீதிமன்ற நீதியரசர் கவாய் தலைமையிலான குழு வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. நேற்று பட்டியலிடப்பட்டது. நேற்று பட்டியலிடப்படும் போது கூடுதல் ஆதாரங்களையும் எல்லாத்தையும் சமர்ப்பித்து ஜனவரி மாதம் 21 வந்து இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்கிறோம். 22 இந்த வழக்குடைய இறுதி விசாரணை முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த வழக்கை பொறுத்தளவில் வழக்கு ஸ்ட்ராங்கான வழக்கு. ஒரு எப்பவுமே முதலமைச்சருக்கு இல்லை ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு வழக்கு வந்து எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவில் வழக்கு ஆதாரப்பூர்வமாக ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வந்து அவருக்கு வந்து இல்லை, அந்த வெற்றி வந்து நிரூபிக்கப்படாத வெற்றி, அந்த வெற்றி வந்து முறைகேடான வெற்றி, அது வெற்றியை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது. அது ஒருவேளை அப்படி ரத்து செய்யப்பட்டால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு தேர்தலே போட்டி போட முடியாத அளவுக்கான தீர்ப்பு கூட வரலாம். ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 21 தான் தெரிய வரும். நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தி தூங்கிட்டு தான் இருக்குது இந்த வழக்கின் மூலமாக. அவரால் முதலமைச்சர் ஆக முடியும், அவ்வளோதானே. ஆமாம், அது அவர் தயார்படுத்தி வச்சிட்டார்ல அடுத்தால, அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை. அடுத்ததாக ஒரு செய்தி, அதாவது இவ்வளவு நாளாக சாலை ஓரத்தில் உட்காந்து பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராடிட்டு வந்த நம்ம தூய்மை பணியாளர்கள்லாம் இன்றைக்கி பொறுமை இழந்து சென்னை மெரினால சாலை மறியல் பண்ணி கைதாயிருக்காங்க. இது இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தி. இல்லை, உண்மையிலேயே இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு கொடூரம்ங்கிறது தூய்மை பணியாளர்களுடைய இந்த கொடுமை தான். அவங்க வந்து எங்களுக்கு வசதியான சொகுசான வீடுகள் வேணும், வசதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு கேட்கல. அடிப்படை கூலியாக இருக்கக்கூடிய 13,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபா கூலி உயர்வு, அதை அரசு வேலையாக கொடுங்கன்றாங்க. ஒரு அரசு தூய்மை பணியாளர்கள் நீண்ட காலமாக இந்த சென்னையை சிங்கார சென்னையாக, சிங்கார சென்னை 2.0ஆக, கிரேட்டர் சென்னை கார்பரேஷனாக வைத்திருப்பதற்கு உதவிகள் யாருன்னா இங்கே இருக்க மேயர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ எம்பிக்களோ கிடையாது, தூய்மை பணியாளர்கள் தான். நீங்கள் கொரோனா காலகட்டத்தில் யாருமே தொடக்கூட பயப்பட்ட மாஸ்க் இருக்கு, ஒருத்தர் கழட்டி போட்டு மாஸ்க் போட மாஸ்க்கை பார்த்து பதறுவோம். மாஸ்க் தெருவில் கிடந்தா ஐயோ மாஸ்க் மூலியமாக பரவிடுமோன்னு க்ளோஸ் மூலம் அந்த மாஸ்க் நீ துப்பி போட்ட, நீ எச்சில் போட்ட மாஸ்க்குகளை, கை உறைகளை, சானிட்டரி நாப்கின்களை, குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நாப்கின்களை, இது எல்லாத்தையும் எடுத்து எவன் வேணாலும் எடுத்து வெளியே போட்டுருவான் பயன்படுத்தினதை. அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணக்கூடிய நாம் இதையெல்லாம் அருவருக்கிறோமோ அந்த அருவருப்பையெல்லாம் தாண்டி அதை செய்தால் மட்டும்தான் இந்த இடம் தூய்மையாகும் அப்படின்னு தூய்மைப்படுத்தி அதை இங்கிருந்து அப்புறப்படுத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய மிகச்சிறந்த பணியை செய்யக்கூடிய ஒரு தூய்மை பணி அவங்க இல்லை அப்படின்னா இந்த சென்னை இப்படி இருந்திருக்குமான்னு. இன்னைக்கே சென்னை வந்து நாரித்தான் கிடக்கு. ஏன்னா போதிய தூய்மை பணியாளர்கள் இல்லை, அது நவீனப்படுத்தப்படலை, உபகரணங்களும் இல்லை, அவங்களுக்கான கருவிகள் இல்லை. நீங்கள் பாருங்க, நீங்கள் ஒவ்வொரு சீனாவுக்கோ மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய, நீங்கள் அமெரிக்காவுக்கோ ஐரோப்பாவுக்கு போக வேண்டாம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தெற்காசிய நாடுகளுக்கு ஒரு பயணம் போயிட்டு வாங்க. அங்கே பயணம் போயிட்டு வந்தால் அங்கே இருக்க தூய்மை பணியாளர்களை அந்த அரசாங்கம் எப்படி கையாண்டிருக்கிறது, என்னென்ன உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, எப்படி அந்த ஊர் இருக்குது அப்படின்னு தெரிய வரும். மலேசியாலாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது, அவ்வளோ டிசிப்ளினாக இருக்குது. காரணம் வந்து அந்த அரசு. நீங்கள் யாரோ ராம்கி நிறுவனத்தை கொடுத்துட்டு அவன் கொடுக்குற கமிஷனுக்காக மட்டும், ஏன்னா நீங்கள் தூய்மை பணியாளருக்கு அரசு வேலை கொடுத்துட்டா சம்பளத்தை நேரடியாக போடணும். சம்பளத்தை நேரடியாக போடும்போது எந்த கமிஷனும் இல்லை, எந்த லாபமும் இல்லையே. நீங்கள் ராம்கிட்ட கொடுக்கும்போது ஒரு 2,500 கோடி ப்ராஜெக்ட் அப்படின்னா 10% வைங்க, ஒரு வருஷத்துக்கு 250 கோடி கிடைச்சது. அவர் இங்கேயோ அவுட் சோர்சிங் பண்ணிக்குவார். நீங்கள் அந்த தூய்மை பணியாளருக்கு அவுட் சோர்சிங் பண்ணதில் தூய்மை பணியாளருக்கு வீடு கட்டி கொடுத்தது தான் KNR ஊழல் பண்ணியிருக்காருங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. 3 ரூபாய்க்கு போட டாய்லெட்டை கிட்டத்தட்ட 350 ரூபாய்க்கு கிளீன் பண்ணி டாய்லெட்டில் 1000 கோடி ரூபா ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. கக்கா போகிறதுல 1000 ரூபாயா, 1000 கோடியா? உலகத்தில் நடக்குதுங்க. நீங்கள் வந்து சுடுகாட்டு கூரையில் ஊழல் பண்ண அரசுன்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடி முத்தெடுக்க திட்டத்தில் ஊழல் பண்ண அரசுன்னு சொல்லுவாங்க, கூவத்தில் முதலைக்கு கிளீன் பண்ணுறதுக்கு அரசுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரேஷன் கடையில் ஊழல், கரும்பு சாக்கு எறும்பு திணிச்சு கரையாக அரிச்சிச்சின்னு அதில் ஊழல் பண்ணதா சொல்லுவாங்க, அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதில் ஊழல் பண்ண அரசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக இன்றைக்கு நீ சொன்ன மாதிரி கழிவறையில் ஊழல் செய்து, கழிவறையில்
அதில் அந்த நாத்தத்தை கூட ஊழலாக மாற்ற முடியும். இது நாய் வித்த காசு குலைக்காதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அக்கா என்ன காசாக இருந்தால் நமக்கு தேவை காசு. உண்டியில் 40 லட்சம் போட்டால் முடிஞ்சு போச்சுல. 44 லட்சம் போட்டு டோனர் ஆஃப் த டேன்னு வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. அதுபோல் இன்னைக்கு வந்து அந்த தூய்மை பணியாளர்களை வச்சு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு நீ அரசு வேலை பண்ணிக்கோ, அரசு வேலை கொடு, அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்து. அவங்க உயர்ந்தால் மட்டும்தானே இந்த சமூகம் உயர முடியும். சமூகத்தில் கீழ்நிலையில் கிடப்போன மேலே கொண்டு வர்றதுக்கு தான் இங்கே ஒரு அரசியல், இங்கே ஒரு ஆட்சி அதிகாரம், இங்கே ஒரு முதலமைச்சர், இந்த கட்டமைப்பே தேவைப்படுது. நீங்கள் பணக்காரனுக்கு முதலமைச்சர் தேவையா? தேவையில்லை. அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட போகிறான். இப்போ நீங்கள் வந்து கலாநிதி மாறனுடைய வீட்டுக்கோ, தயநிதி மாறன் வீட்டுக்கோ, இங்கே இருக்கக்கூடிய HCL ஓனருடைய வீட்டுக்கோ, இல்லை வந்து டாடா ஓனருடைய வீட்டுக்கோ, இங்கே இருக்கக்கூடிய என்ஃபீல்டு ஓனருடைய வீட்டுக்கோ தேவையில்லையே. தூய்மை பணியாளருக்கு பிரச்சனையை தீர்க்க தான் உனக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. முதலமைச்சருக்கும் யாரு? என் வீட்டில் அடைப்படைச்சிருச்சு வந்து எடுக்கிறோம் தானே முதலமைச்சர் பிரச்சனை சொன்னாப்புல. அது மாதிரி அந்த எடுப்பவருக்கே இங்கே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. யாருக்கு? தூய்மை பணியாளருக்கு. அந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் நான் விடாப்படியே நிற்பேன், இறங்கியே வரமாட்டேன், தனியாட்ட கொடுத்தீங்கன்னா கமிஷன் வாங்கி தின்னாச்சுங்க. தனியாட்ட கொடுத்து ராம்கி நிறுவனத்தை கமிஷன் வாங்கி நக்கியாச்சு. இப்போ அவனை வெளியேற்றினா கமிஷனை குடியாமா இவங்க வந்து இவங்கிட்ட போனது பணத்து வாய்க்குள்ள போன காசை கூட உடச்சி வெளியெடுக்கலாம். திருப்பதி உண்டியில் போனது கூட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்கிட்ட போனது வருமா? திருப்பதி உண்டியில் போனால் வரும், திராவணிகிட்ட போனால் வருமா? வராது. அதெல்லாம் வாங்கி தின்னதுனால இப்போ தூய்மை பணியாளர் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த அரசு வேடிக்கை பார்க்கறது. தூய்மை பணியாளர் பக்கம் நிற்கணும். இல்லைன்னால் இந்த தேர்தலில் தூய்மை பணியாளர் மட்டும் இல்லை, அந்த தூய்மை பணியாளரால் யார் யாரெல்லாம் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்களோ, நம்ம வீட்டு குப்பையை அவங்க எடுக்கிறாங்க, அவங்க எடுக்கிறதுனால நமக்கு தான் பலன். அப்படி பலனடைகிற ஒவ்வொருத்தரும் இந்த அரசுக்கு எதிராக நிற்பாங்க. இப்போ அரசாங்கத்துக்கு வந்து தூய்மை பணியாளர் செய்கிறதுக்கு பணம் இல்லை. இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா நேற்றைய தினம் இங்கே சைதாப்பேட்டை தொகுதியில் அப்பாவு நகர்னு ஒரு பகுதி, அங்கே இருக்கிற குடியிருப்பு மக்கள் எங்களுக்கு சுற்றுச்சுவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, என்கிட்ட தொகுதி நிதி சுத்தமா இல்லை. இந்த விஜய் வந்து இப்படி பேக்கெட் இழுத்து காமிச்சார் பார்த்தீங்களா, வடிவேல் கட்டுவார். வடிவேல் கட்டினது இப்போ இவருக்கு அடுத்த வடிவேல் காமிச்சாரு, அடுத்து இவரும் காமிச்சிட்டாங்க எங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு. இது எப்படி நம்ம இதை பார்க்கறது? அதாவது ஒரு எம்எல்ஏ என்கிட்ட நிதி இல்லை, அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு. எம்எல்ஏ மட்டும் அவர் அமைச்சர், அமைச்சர் அவர் அடுத்து ஒன்று சொல்றாரு, அடுத்த பட்ஜெட்ல எனக்கு பணம் ஒதுக்கிடுவாங்க, ஒரு 3 கோடி ரூபாய் ஒதுக்கிடுவாங்க, அதில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இதை நம்ம எப்படி பார்க்கறது? சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு பணம் இருக்காது, ஆனால் மற்றதெல்லாம் சுற்றி வளைக்கிறதுக்கு பணம் இருக்கும். நிதி இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்க மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க? மாசம் மகளிர் உரிமை தொகை, மாணவர் உரிமை தொகை 13 நாளையில இருந்து ஆரம்பிக்க போறாங்க, திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. லேப்டாப் கொடுக்குறாங்க 20,000. இன்னையிலிருந்தே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னையிலிருந்தே வந்து அந்த உரிமை தொகை விடுபட்ட 30 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க. இது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமில்ல? மிக மோசடி. பணம் இல்லை என்று சொல்வது மிக மோசடி. அப்போ 4 வருட ஆட்சி நாரிப்போன இந்த காட்சிகளே சாட்சி அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆட்சிக்கு வரும்போது அனைத்து இல்லத்தரசிக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு 1 கோடி பேருக்கு கொடுத்தாங்க. இப்போ விடுபட்டவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 4 வருஷம் ஆட்சி முடியும், 4.25 வருஷம் முடிய போகிற ஸ்டேஜில் டிசம்பர் மாதம் 10ஆம் 12ஆம் தேதி நீங்கள் வந்து அறிவிக்கிறீங்க அப்படின்னா அப்பட்டமா அந்த மக்களுடைய ஓட்டுக்காக மட்டும்தான். இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமில்ல, பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிக்கை விடுவாங்க திமுக. நாங்கள் தான் முதல்ல தேர்தல் அறிக்கை விட்டோம், ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் சொல்லி அறிவிப்பாங்க. அறிவிச்சு சொன்ன வாக்குறுதிகளில் நாங்கள் 500 நிறைவேற்றிட்டோம், ஒரு சிலது விடுபட்டு போச்சு, அது வந்தோடனே செஞ்சு, அது மத்திய அரசு நிதி தராதனால விடுபட்டு போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு 2200 கோடி கொடுக்கல, ஸ்ரீ பள்ளியை திறந்தா தான் கொடுப்போன்னு சொன்னாங்க. அது வேணாம், எங்களுக்கு புதிய கல்விகளுக்கு நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டாதான் அந்த பணம் வரணும்னா எங்களுக்கு அந்த பணமே தேவைன்னு சொன்னோம். நாங்கள் கொள்கை பிடிப்போடு நின்னோம். அதனால் மத்திய அரசு அந்த பணத்தை தர எவ்வளவு? 2500 கோடி. உன் பட்ஜெட் எவ்வளவு? நீ வாங்கின கடன் எவ்வளவு? 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு அவன் 2500 கோடி தரலையா, அதனால இங்கே ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிடுச்சான். 4000 கோடி சென்னைக்கு மட்டும் போட்டிருக்காங்க ப்ராஜெக்ட். ஆனால் 2500 கோடி மத்திய அரசு தரல, அதனால பள்ளிக்கூடங்களை கட்ட முடியல, சில நிதிலாம் போட முடியல அப்படின்னு சொல்லி மத்திய அரசை குறை சொல்லி காட்டிட்டு விளக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, மீண்டும் இந்த மத்திய அரசோட துரோகத்தை முறிக்கணும்னா நாம இன்னும் கூடுதலாக வெற்றி பெறணும். நம்ம 167 ஜெயிச்சோம், பத்தாது, 234 நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் மத்திய அரசனுடைய பிடிக்க முடியும், அவங்களுடைய இதை நெருக்க முடியும், அவங்களுடைய இதை பிடிச்சி நசுக்க முடியும், உங்களுடைய அடக்குமுறையை நசுக்க முடியும், உங்களுடைய அநீதிகளை வந்து பிதுக்க முடியும். அதனால் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீட் தேர்வு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா பிரச்சனையும் இருந்துகிட்டே இருக்கும். பரந்தூர் பிரச்சனை அப்படி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பரந்தூரை வந்து இப்போ தொட மாட்டாங்க. இப்போ நல்லா பாருங்க, பரந்தூருக்கு இப்போ எதாவது பேசுகிறாங்களா, யாராவது செய்தியே வராது, கூப்பிட்டு சொல்லிட்டாராம், எலெக்ஷன் வரைக்கும் கண்டுக்காதீங்கப்பா. எலெக்ஷன் வரைக்கும் பரந்தூரில் அவங்க பாட்டில் போராடிட்டு இருக்கட்டும், கண்டுக்காதீங்க. எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் போட பிறகு போராட்டம் பண்ண முடியாது. அந்த 2 மாத காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லேண்டை வாங்கி இது பண்ணிடுவோம். எல்லாம் எலெக்ஷன் பரபரப்பு இருப்பாங்க,
கொஞ்சம் வழக்கம் போல எலெக்ஷன் ரத்துன்னு அந்த மக்கள் போராடிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு 900 ஓட்டு தான் வந்தாலும் வரலாம் பரவாயில்ல. நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த மக்கள் டிஸ்டர்ப் பண்ணோம்னா போராடிட்டு இருக்கட்டும். இப்போ இடத்துல போராடுகிற உரிமையை பெற்றுக் கொடுத்த தலைவரே 1 லட்சம் போராட்டத்துக்கு ஸ்டாலின் ஐயா அனுமதி கொடுத்துருக்காருன்றாங்க. மன்னா உன் வால் பளபளவன்னு இருக்குது மன்னா, மற்ற அந்த எதிர்நாட்டு மன்னனுடைய வால் துருபிடிச்சு போயிருக்கு, ரத்த கரையோட இருக்கு. ரத்த கரையோட அவன் சண்டைக்கு போயிருக்கான், நீ சும்மா பளபளன்னு சும்மா இருக்க. 1 லட்சம் போட நடந்திருக்குன்னா 1 லட்சம் பிரச்சனை இருக்கு. 1 லட்சம் பிரச்சனை அதை விடுங்க, எங்க அதை ஏங்க பேசுறீங்க? 1 லட்சம் பேரை போட விட்டுருக்கோம்ல, அதை நீங்க பாருங்க. எங்க எதுக்குங்க வயிற்று இருந்துச்சு, அதை விடுங்க. அமிர்தாஞ்சன் போட்டோம்ல, அதை பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் தலையில அடிச்சு விடுங்க, ஆக்சைடு தேய்ச்சி விட்டோமா இல்லையா, அதை பாருங்கன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த தொடர் பணம் இல்லை, எங்களுக்கு சுற்றுச்சூழலை கட்ட முடியல அப்படின்னு சொல்றது என்பது திமுக அரசுடைய கையாளாத தன்மையை காட்டுது. திமுக அரசு இந்த சாராயத்தை தவிர வேற எதுலையுமே வருமானம் இல்லை அப்படிங்கிறதா காட்டுது. இந்த லட்சணத்துல பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பணம் இல்லைங்க, பணம் இல்லை, கொடுக்க மாட்டாங்க. 5000 தர மாட்டாங்க. அதை விட மிக குறைவான தொகை அறிவிப்பாங்க. அதுக்கு இப்போ வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கானது. சரி, இன்றைய தினம் நடைபெற்ற பல்வேறு செய்திகள் குறித்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்கிட்டீங்க. நாளைய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ